வணக்கம். அந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. செல்லிங் ஸ்டார்ட் ஸ்ட்ரடல் பண்ணியிருந்தா நமக்கு அதில் ப்ராஃபிட் எப்படி வந்திருக்கோன்னு. ஸோ அதோட கண்டினியூட்டி தான். ஸோ அதே மெத்தடில் ஆப்ஷன் பையிங் பண்ணியிருந்தா அந்த டேயில் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து எப்படி கிடச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் பேக் டெஸ்ட் டூலில் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அதே சார்ட்டு தான் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு, மே 2ஆம் தேதியான டேட்டுக்கான சார்ட்டு அதே தான், சேம். இப்போ வந்து நம்ம வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணியிருந்தோம். ஸோ அது செல்லிங், அதே இது லாங் ஸ்ட்ராடல், ஸோ பையிங். இது ரெண்டு சைடுமே அந்த அட் த மணி 24,400 ரெண்டு சைடுமே பை பண்ணுறோம். ஸோ டே எண்டில் 3 மணிக்கு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அதாவது 3 மணிக்கு ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே 9:20 டயத்துக்கு தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ லாங் ஸ்ட்ராடல் பண்ணுறோம். அதாவது 24,400 கால் அண்ட் புட்டு ரெண்டுமே வந்து பை பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து டோட்டலாக கேபிட்டல் வந்து 30,383 ரூபா இருந்தால் இந்த ரெண்டு ட்ரேடே வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். மேக்ஸிமம் லாஸ் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ நாளும் வரலாம். மேக்ஸிமம் லாஸ் வந்தால் இந்த ஓவராலாக இந்த ரெண்டு ப்ரீமியம் 0 ஆயிடுச்சுன்னா இந்த கேபிட்டல் தான் டோட்டலாக லாஸ். அதான் மேக்ஸிமம் லாஸ் வந்து இவ்வளோ, மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ நாள் வரலாம் அப்படிங்கிறத அங்கே கொடுத்துருக்காங்க. சேம் பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் நமக்கு அது கிடைச்ச அதே பிரேக் ஈவன் பாயிண்ட் தான். ஸோ இது ஆட்டோ ரன் பண்ணி பார்ப்போம். 3 மணிக்கு வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணும்போது ரிசல்ட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ ஆட்டோ ரன் பண்ணுறேன். இப்போ 10 மணி ஆகுது. அது ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ 10:30க்கு லாஸில் போய்கிட்டுருக்கு. 11 மணிக்கு லாஸில் தான் போய்கிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 12 மணி அப்பயும் லாஸில் தான் போய்கிட்டுருக்கு. 1 மணிக்கும் ஒரு 1,500 லாஸில் போகுது. 1:30க்கு ஒரு 3,000 4,000. ஓகே, 2:30 மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3,000 லாஸில் இருக்குது. 3 மணிக்கு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 3 மணிக்கு நான் வந்து இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ டோட்டலாக வந்து எனக்கு 4,964 ரூபா லாஸ். நான் யூஸ் பண்ண கேபிட்டலில் ஆல்மோஸ்ட் வந்து 19.5 20% வந்து லாஸுங்கிறத இங்கே கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா 24,000 கால் வந்து பை பண்ண ப்ரைஸ் வந்து 223 ரூபா. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ரேட் அந்த 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணும்போது 157 ரூபா. ஸோ ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்குது. அதே இது 24,400 புட்டு வந்து 182 ரூபாய்க்கு பை பண்ண அந்த ப்ரீமியம் நியூட்ரலாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து லாஸ் வந்திருக்கு, ஒரு பக்கம் நியூட்ரலாக வந்திருக்கு. நெட்டாக வந்து லாஸில் வந்து இங்கே ஷோ ஆகிருக்கு. நம்ம செல்லிங்கில் பார்த்தோம், இது அப்படியே உல்ட்டாவாக இருந்துச்சு. செல்லிங்கில் வந்து இந்த ப்ராஃபிட்டாக வந்துருந்துச்சு. இதை பை பண்ணும்போது நமக்கு நெட்டாக லாஸில் வந்திருக்கு. ஸோ பையருக்கு இங்கே வந்து நான் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த லைனுக்கு வெளியே போய் முடிஞ்சால் மட்டும்தான் செல்லருக்கான லாஸுங்கிறது பெருசாக இருக்கும். அப்படி இல்லை, இது இன்பிட்வீன் இதுக்குள்ளே எங்கே முடிஞ்சாலும் வந்து அவங்க கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் முடிவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன மாதிரி ட்ரேடு வந்து முடிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு எப்படி அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா செல்லருக்கு இந்த லெவலுக்கு மேலேயும் போல் கீழேயும் போல் இதுக்கு நடுவிலே முடிஞ்சிட்டாங்க. ஒரு ஜிக்ஸாக்காக வந்து முடிஞ்சிட்டாங்க. மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்ற இறக்கம் தான். ஸோ இருந்தாலும் செல்லர் வந்து இந்த மார்க்கெட்லேயும் அவங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஆனால் பையருக்கு வந்து அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து லாஸுங்கிறது வந்திருக்கு. ஸோ டைம் டிகேங்கிறது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது ஆப்ஷன் பையருக்கு. ஸோ இதிலே தெரியும், ஆப்ஷன் பையருக்கு ஒரு மொமெண்டம் இருக்கிற பக்கம் ஒன் டைரக்ஷனில் இருக்கிற மார்க்கெட்லேயும் அவங்க நினைக்கிற டைரக்ஷனில் ஸ்பீடாக மார்க்கெட் மூமெண்டம் இருந்தால் மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? சரி, ஓகே. இப்போது இதில் வந்து நமக்கு செல்லர்ஸ்க்கு வந்து அட்வான்டேஜ் எப்படி, பையர்ஸ்க்கு பார்த்தாச்சு. ஸோ இன்னொரு மெத்தட் ஒன்று பார்க்கலாம். அது என்னன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் ஆல்ரெடி வந்து இது என்னோடய ஸ்பெஷல் ரிவர்சல். மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல வந்து வெர்டிக்கலாக வி ஷேப்பில் வந்து ரிவர்சல் ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேடை வந்து ஒரு ட்ரேடை வந்து
அதாவது இந்த இருக்குல்ல மார்க்கெட்டு ஏறின மார்க்கெட்டு அங்கேருந்து அப்படியே வந்து ரிவர்சல் வி ஷேப்பில் வந்து வருதுன்னா இந்த மாதிரி ட்ரேட் செட்டப்பை வந்து ஒரு ஆப்ஷன் செல்லராகவும் பையராகவும் மிக்ஸ் பண்ணி காம்பினேஷனில் பண்ணால் ஒரு ஹியூஜான ஒரு ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்கேஸ் இது வந்து ராங்காக நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய லாஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ரிஸ்க்கும் அதிகம், ரிவார்டும் அதிகம். ஸோ இந்த மாதிரி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு பேக் டெஸ்ட்டில் நமக்கு என்ன ரிசல்ட் வருதுங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கான அதாவது மே 2ஆம் தேதிக்கான மார்க்கெட்டில் நல்ல ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ப்ரெஷரில் ஏறிக்கிட்டு இருந்தது. இந்த 24,600 நியர்பையில் வந்து ஒரு ரெசிடென்ஸ் அங்கே இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அங்கேருந்து மேபி நான் வந்து கீழே மார்க்கெட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறேன். ஸோ அப்போது இந்த ட்ரேடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு வந்து நம்ம வந்து டைம் செட் பண்ணி பார்க்கலாம். 2ஆம் தேதி டேட்டு, டைம் வந்து 10 மணி. ஓகேவா, 10 மணிக்கு நான் வச்சுக்கிறேன். 10 மணிக்கு வந்து எனக்கு 600ங்கிற ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா 203 ரூபா காலோட ப்ரீமியம் இருக்குது. புட்டோட ப்ரீமியம் வந்து 176 ரூபா இருக்குது. ஓகேவா, இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து அங்கேருந்து ரிவர்சல் ஆக போகுதுன்னு நினைக்கேன். ஸோ நான் ரெண்டுமே செல் அடிக்க போகிறதில்ல, ரெண்டுமே பை பண்ண போகிறதில்ல. ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில், நான் நினைக்கிற டைரெக்ஷனில் ஒரு செல் ஒரு பை அப்படிங்கிற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ வந்தால் ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் வரும். இன்கேஸ் அது ராங் ஆச்சுன்னா ரெண்டுலேயுமே லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நான் வந்து கால் சைடு வந்து இதுக்கு மேலே போகாது, அது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்க. ஸோ காலோட ப்ரீமியத்தை நான் செல் பண்ணுறேன். ஓகேவா, 24,600 அப்படிங்கிற காலோட ஸ்ட்ரைக்கை கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தை வந்து செல் பண்ணுறேன். அதே நேரத்தில் 24,600 ஸ்ட்ரைக்கோட புட்டோட ப்ரீமியத்தை நான் பை பண்ணுறேன். 176 ரூபா அப்படிங்கிற பை பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு 2,05,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி மார்ஜின் வந்து கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ நாள் வரலாம், மேக்ஸிமம் லாஸும் எவ்வளோ நாள் வரலாம், இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம். அது வந்து அளவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ரிஸ்க் அதிகம், ரிவார்டும் அதிகம் இந்த ட்ரேடில். ஸோ இன்கேஸ் ராங்காக போச்சுன்னா. ஓகேவா, நான் வந்து இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து இங்கே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடணும்னா இதுக்கு மேலே மார்க்கெட் இருந்தால் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஐடியா. ஓகேவா, இந்த ட்ரேடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். டே 3 மணிக்கு இதை க்ளோஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இந்த ஓப்பன் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இருக்குல்ல, இந்த ஓப்பன் கேண்டில் வரும்போது இந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணுவோம். அதாவது எந்நேரம் இந்த கேண்டிலோட லோவை டச் பண்ணுதோ அந்நேரம் அந்த ட்ரேடை 12:05க்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டார்கெட் வந்து 12:05க்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ டே எண்டில் முடியும் போது என்ன ரிசல்ட்டு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் பேக் டெஸ்ட்டில். இப்போ நான் வந்து ஆட்டோ ரன் பண்ண போகிறேன். பாருங்கள், 10 மணிக்கு இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து ப்ராஃபிட்டில் தான் போய்கிட்டு இருக்கு. 11 மணிக்கு ஆல்மோஸ்ட் வந்து 16,000 ரூபாய் தாண்டி ப்ராஃபிட்டில் போய்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வந்து கால் சைடில் வந்து நம்ம செல் அடித்த ப்ரீமியத்துலேருந்து நல்லா டிகே மார்க்கெட் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 8,600 ரூபா ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் புட் ஆப்ஷனில் பை பண்ண 176 ரூபா ப்ரீமியம் வந்து நல்லா ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 316 ரூபா ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு 10,500 ரூபா அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட்டு. நெட்டாக வந்து நான் சொல்லியிருந்தேன், வந்தால் 2 சைடும் ப்ராஃபிட் வரும், அப்படி இல்லைனா 2 சைடும் லாஸ் வரும்னு. ஸோ 2 சைடுமே நம்ம ப்ராஃபிட் வந்திருக்கு. டோட்டலாக 19,147 ரூபா. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த டேவோட ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ வந்து டச் பண்ணும்போது இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா 12:05க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு நமக்கு இந்த ரிசல்ட்டு. ஸோ 12:05க்கு நம்ம வச்சு பார்ப்போம் என்னன்னு பார்க்கலாம். 12:05க்கு நான் க்ளோஸ் பண்ணும்போது 21,292 ரூபா அப்படிங்கிற மாதிரி நான் யூஸ் பண்ண கேபிட்டலுக்கு ஆல்மோஸ்ட் 9.8 10% வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. ஸோ ரிஸ்க்கு அதிகம், ரிவார்டு அதிகம். இது வந்து என்னோடய ஸ்டைல் ட்ரேடு. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ
இந்த டார்கெட்டுக்கு நம்ம அதாவது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோ வரும்போது க்ளோஸ் பண்ணுறதா ஃபஸ்ட்டு நம்ம பேசியிருந்தோம். ஸோ அப்போ வந்து இந்த ப்ராஃபிட் வந்திருக்கு. இதே இது இன்கேஸ் நான் வந்து டே எண்டில் இந்த ட்ரேடை வந்து முடிச்சிருந்தா என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதை கண்டினியூ பண்ணுறேன். மணி வந்து 12:05. ஸோ 3 மணிக்கு இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 மணிக்கு 25 தாண்டி தான் போகுது. இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாகுது. 19, 25, 28 வரைக்கும் அதிகமாக போச்சு. சரி, ஓகே. 3 மணிக்கு நான் க்ளோஸ் பண்ணோம். ஓகே, 3 மணிக்கு நான் க்ளோஸ் பண்ணும்போது கையில் கிடச்ச ப்ராஃபிட் வந்து 18,787 ரூபா, 8.6%. நம்ம வந்து 12:05க்கு நம்ம டார்கெட்டாக நம்ம எடுத்த இடத்துல க்ளோஸ் பண்ணும்போதை விட இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு 2,000 ரூபா வரைக்கும் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ரிசல்ட்டு தான் நம்ம வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு கிடைச்ச ரிசல்ட்டும் இதுக்கும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது என்னோடய ரிவர்சல் திங்கிங்கில் நான் எடுக்கக்கூடிய ட்ரேடிங். அதாவது ரெண்டுமே வந்து ஒரே டைரக்ஷனில் ஒரு செல் ஒரு பை பண்ணுறேன். ஸோ இதில் ரிஸ்க்கும் அதிகம், ரிவார்டும் அதிகம். இன்கேஸ் ராங்காக போச்சுன்னா அது பெரிய ரிஸ்க்காக வரும். ஆனால் மினிமம் ஒரு ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரில நம்ம வெளியே வர்ற மாதிரி இருக்கணும். இதோட இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷன் ஸ்டார்ட் ஸ்டாடல் ரிசல்ட் வந்து எவ்ரி மந்த் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜனவரி மந்த்துக்கு, இந்த ஜனவரி மந்த்துக்கான இது ரிசல்ட்டு. ஓகேவா? ஜனவரி மந்த்துக்கு ஆல்மோஸ்ட்டு ஜனவரி மந்தில் 23 நாள் வந்து ட்ரேடிங் டேஸாக இருந்திருக்கு. இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒவ்வொரு எத்தனை டேஸு, டேட்டில் என்னென்ன டேட்டில் ட்ரேடு, ஸ்ட்ரைக்கு எந்தெந்த ஸ்ட்ரைக்கை வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த டேயில். என்ட்ரி டைம் என்ன, எக்ஸிட் டைம் காமன், எல்லாமே 3 மணிக்கு தான் எக்ஸிட்டு எல்லாமே. ஸோ என்ட்ரி டைம் மட்டும் மாறுபடும். ஸோ 10 மணி, 10:05 இது ஏன்னா ஒரு ஸ்விங்லோ ஃபார்ம் ஆகும்போது அதை ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த டைம்லாம் மாறுபடும். ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் ட்ரேடுக்கான கேபிட்டல் எவ்வளோ தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ரிசல்ட் லாஸாக ப்ராஃபிட்டாக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ லாஸாக இருந்தால் என்ன அமௌண்ட்டு, ப்ராஃபிட்டாக இருந்தால் என்ன அமௌண்ட்டு. இந்த ஓவரால் எஸ்எல் அப்படிங்கிறது ஏன் இங்கே கொடுத்துருக்கேன்னா 5,000 கொடுத்துருக்கேன்ல. அதாவது நான் ஒரு ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஒரு சைடு வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் போகும், ஒரு சைடு லாஸ் போகும். ஸோ இன்கேஸ் ரெண்டுமே வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, இது ஓவராலாக ஓவர் கம் பண்ணி என்னோடய லாஸ் அப்படிங்கிறது 5,000. அதாவது என்ன சொல்கிறது, டோட்டலாகவே 5,000 லாஸ். 2 ட்ரேடும் எக்ஸிக்யூட் பண்ணி ஒன்றில் ப்ராஃபிட் இருக்கும், ஒன்றில் லாஸ் இருக்கும். இந்த லாஸ் வந்து 5,000 தாண்டும் போது நான் வந்து என்னோடய ஸ்டாப் லாஸாக வந்து கட் பண்ணிடுவேன். அதாவது அன்றைக்கான மொத்த ரிஸ்க்கே வந்து எனக்கான 5,000 ரூபா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது தான் இங்கே கொடுத்துருக்கேன், 5,000 ரூபா. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து டே எண்டில் இங்கே கேட்டிருக்கலாம், இங்கே 3,233 ரூபா அப்படிங்க. டே எண்டில் முடியும் போது 3,233 ரூபா தான் லாஸில் முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எனக்கு 5,000 ரூபாய்க்கு மேலே வந்து லாஸுங்கிறது ஷோ ஆயிடுச்சு. ஸோ 5,000 ரூபாங்கிறது அதிகபட்ச லாஸாக நான் வந்து புக் பண்ணிக்கிட்டேன் என்னோடய லாஸை. ஓகே, அடுத்த நாள் பாருங்கள், கிட்டத்தட்ட டே எண்டில் வந்து 12,435 ரூபாங்கிற மாதிரி லாஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து 5,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டேன். ஸோ இன்கேஸ் கடைசி வரைக்கும் இருந்தால் இதுதான் உங்களோட லாஸு. ஸோ நம்ம வந்து டீசெண்டாக எஸ்எல் போட்டு வெளியே வரோம். இந்த லாஸ் பாருங்கள், 10,072 ரூபா லாஸு. ஸோ நான் வந்து 5,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதே மாதிரி தான் இந்த நாள்லாம் பாருங்கள், லாஸ் வந்து 285 ரூபா. 5,000 ரூபா வரைக்கும் மேலே போன லாஸ் வந்து கடைசி டே எண்டில் முடியும் போது 285 ரூபா அப்படிங்கிற சின்னதாக ஒரு லாஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் நம்மளோட ரிஸ்க் ரிவார்டுங்கிறத இங்கே எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இந்த நாள் பாருங்கள், லாஸ் தான் 7,238 ரூபா. டே எண்டில் முடிஞ்சு 3 மணிக்கு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நமக்கான ரிசல்ட்டு. ஆனால் நான் 5,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி அந்த இது கொடுத்துருக்கேன். இப்போ நெட்டாக வந்து லாஸுங்கிறது அந்த மாதத்தில் வந்து 29,335 ரூபா அப்படின்னு வந்திருக்கு. டோட்டலாக ப்ராஃபிட்டாக வந்தது 63,396 ரூபா. லாஸை கழிக்கும்போது ஒரு 34,061 ரூபா அப்படிங்கிறது அந்த மாதத்தோட ப்ராஃபிட்டாக வந்து முடிஞ்சிருக்கு ஜனவரி மந்த்துக்கு. இதே இது பிப்ரவரிக்கு பார்த்துலாம்.
பிப்ரவரி மந்த்து பார்த்தீங்கன்னா இதே தான், அதே சேம் ரிசல்ட் தான். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது நியூஸ் மார்க்கெட்னால் நியூஸ் மார்க்கெட் தனியாக கொடுத்துருப்பேன். நீங்கள் பிப்ரவரி 1 வந்து நமக்கு சனிக்கிழமை ட்ரேட் நடந்துச்சு. அன்றைக்கி வந்து பட்ஜெட் டே. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரீமியமும் அதிகமாக இருந்தது. ஸோ மார்க்கெட்டில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 13,882 ரூபா அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் அந்த ஸ்டாடல் பண்ணும்போது. ஸோ இதோட ரிசல்ட்டில் அந்த மாதத்துக்கான டோட்டலாக லாஸ் வந்தது 12,788 ரூபா. ப்ராஃபிட் அப்படிங்கிறது 67,443. நெட்டாக லாஸை கழிச்ச போக 54,555 ரூபா அப்படிங்கிற மாதிரி. கேபிட்டல் வந்து ஒரு 3 லட்ச ரூபா கேபிட்டல் இருந்தால் ஸோ அது கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து மார்ச் மந்த்துக்கான இது. ஸோ மார்ச் மந்தில் வந்து ட்ரேடு வந்து அந்தளவு நல்லா இல்லை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லாஸ் ப்ராஃபிட் லாஸ் வந்து அதிகமாக தான் வந்திருக்கும். ஆனால் மினிமம் சின்ன சின்ன லாஸாக தான் இருக்கும். 300 200 அந்த மாதிரி சின்ன சின்ன லாஸாக தான் 1000க்குள்ளே தான் இருக்கும். சின்ன சின்ன லாஸாக தான் இருக்கும். நெட்டாக அந்த மாதம் பார்த்திங்கன்னா 20,075 ரூபா லாஸு. ப்ராஃபிட் 14,444 ரூபா. லாஸையும் ப்ராஃபிட்டையும் கழிச்ச போக டோட்டலாகவே அந்த மாதம் வந்து ஒரு 5,631 ரூபா லாஸில் தான் வந்து முடிஞ்சது. ஸோ ஏப்ரல் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அன்றைக்கி நிறையா நியூஸ் மார்க்கெட் இருந்தது. ஸோ ரொம்பவே வந்து டஃப்பான மார்க்கெட்டாக தான் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா ரிசல்ட் நெட்டாக வந்து 25,938 ரூபா லாஸு. ப்ராஃபிட் வந்து 47,297. நெட்டாக கழிச்சது போக 21,359 ரூபா அப்படிங்கிறது மந்த் எண்டில் ப்ராஃபிட். ஸோ செல்லிங் பண்ணும்போது எவ்ரி மந்த் வந்து நமக்கு ஒரு காலையில் 9:20 அதிகபட்சம் 10 மணிக்குள்ள ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ 3 மணிக்கு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டில் வரப்போகிறோம். பெருசாக மார்க்கெட்டில் உட்காந்து அழட்டிக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ பையருக்கும் செல்லருக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன அதில் ஒரு கேபிட்டல் அப்படிங்கிறது எல்லாத்துட்டையும் வந்து ரீட்டைல் பீப்புள்ஸாக இருக்காது. ஸோ அதனால் இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பண்ணும்போது ஒரு சில நாள் ப்ராஃபிட் வரும், பல நாள் லாஸ் வரும். கடைசியில் வந்து கேபிட்டல் லூஸ் அப்படிங்கிறது இங்கே பெருசாக நடக்கும். இதனால தான் வந்து பையர் வந்து அதிகமாக இங்கே வந்து லாஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள். ஸோ சைக்காலஜி இங்கே ரொம்ப ப்ளே பண்ணும். சில லாஸ் ஆக 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 அவங்களோட தப்பு வந்து அவங்கள வந்து பயமுறுத்தும். ஸோ என்ன கேட்டால் ஆப்ஷன் செல்லிங் தான் இஸ் பெஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஸோ அதுக்கான வழியை உருவாக்கிக்கோங்க, முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.